students and parents, welcome back to our channel. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 1 by 1 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் டீடைல்ஸ் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல MBBS சீட் இன்டேக் எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றாங்க, லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் என்ன, லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன போயிருக்கு இப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூவும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ சவிதா மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2008 எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவிதா நகர், தண்டலம், சென்னை டு பெங்களூர் ஹைவேல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 120 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பெரிய கேம்பஸ்னே சொல்லலாம். ஒரு ஹியூஜ் கேம்பஸ். அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸோட அப்ளிகேஷன்ல இருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் MCSE கவுன்சிலிங்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து 5000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் பிளஸ் செக்யூரிட்டி டெபாசிட்டா ஒரு 2 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். சோ டோட்டலா 2,05,000 rupees நீங்க இதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ இந்த காலேஜோட ஓவர்வியூவை ஒரு 1 minute பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவிதா மெடிக்கல் காலேஜ் பத்தி. இந்த காலேஜோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிராக்டிக்கல் லேர்னிங்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டியும் தான். ஸ்பேசியஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், மாடர்ன் டிஜிட்டல் லெக்சரர் ஹால், வெல் எக்யூப்டு அனட்டாமி, பிசியாலஜி, பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி லேப், சிமுலேஷன் லேப்னு ஸ்டூடெண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க்கு எடுக்க எல்லா வசதியும் இருக்கு. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லலாம். சென்ட்ரல் லைப்ரரியில் 1000 of மெடிக்கல் புக்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ், புக்ஸ், டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்சஸ் 24/7 ஆக்சஸ் இருக்கு. செப்பரேட்டான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் வித் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம், ஹைஜீன் மெஸ், வைஃபை, ஜிம், இண்டோர் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியா, ஆடிட்டோரியம், செமினார் ஹால், ரிசர்ச் சென்டர், ஸ்கில் லேப், டிரான்ஸ்போர்ட், பேங்க், ATM, ஃபார்மசி. பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. சேஃப்டிக்கு CCTV சர்வேலைன்ஸ், செக்யூரிட்டி, ஆம்புலன்ஸ் சர்வீஸ், எமர்ஜென்சி மெடிக்கல் சப்போர்ட்டும் இருக்கு. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பத்தி பார்த்தா சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு அட்டாச்சா இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா ஆப்ரேட் ஆகுதுன்னே சொல்லலாம். டெய்லியும் 1000 of OP பேஷண்ட்ஸ் வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பேஷண்ட் எக்ஸ்ப்ளோர் நல்லா கிடைக்கும். ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ், அப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ், ENT, ஆப்தமாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட், சைக்காட்ரிக்ஸ், அனஸ்தீசியா, ரேடியாலஜி, எமர்ஜென்சி மெடிசன், ICU, NICU, PICU, டயாலிசிஸ் யூனிட், டெர்மரா கேர், அட்வான்ஸ்டு ஆபரேஷன் தியேட்டர், பிளட் பேங்க், டயக்னாஸ்டிக் லேபரட்டரிஸ், CT ஸ்கேன், MRI, அல்ட்ராசவுண்ட் ஃபார்மசின்னு கம்ப்ளீட் கிளினிக்கல் செட்டப் இருக்கு. MBBS ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் நாலேஜ் மட்டும் இல்லாம ரியல் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன், கேஸ் டிஸ்கஷன், வார்ட் போஸ்டிங், ஆபரேஷன் தியேட்டர் எக்ஸ்ப்ளோர், கிளினிக்கல் ஸ்கில் ட்ரைனிங்னு கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். மெடிக்கல் எஜுகேஷனோட குவாலிட்டி, மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டின்னு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டி, ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது சவிதா மெடிக்கல் காலேஜ் MBBS படிக்க எக்ஸலன்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். சோ சவிதா மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன்ல வச்சிருக்காங்க. சோ அடுத்தது PG கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா MD MS கோர்சஸ்ல ஒரு 20 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 DM and MCH கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. மெயினா நாம பாக்குறது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். சோ இங்க இருக்கக்கூடிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல டோட்டலா உங்களுக்கு டெய்லி OPT பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 பிளஸ் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராவே பேஷண்ட் ஃப்ளோ இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 பிளஸ் பெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. பேஷண்ட் ஃப்ளோ ரொம்ப ஹையா இருக்கிறனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோர் ஆகட்டும், ரிசர்ச் ஓரியன்டா ஆகட்டும், அதுக்கப்புறம் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ற அளவுக்கு இந்த இருக்கக்கூடிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஹையாவே இருக்குன்னு சொல்லலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ சவிதா மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு 212 பெய்டு சீட்ஸும் 38 வந்து பாத்தீங்கன்னா NRI சீட்ஸும் அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ். சோ சவிதா மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு 27,50,000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கு பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி நீங்க 2,60,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பா வரும். இது வந்து டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் இந்த காலேஜ்ல இதுதான். நம்ம பார்க்கக்கூடியது சவிதா மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய 2025 அதாவது லாஸ்ட் இயர்க்கான
க்ளோசிங் கட் ஆஃப் ரவுண்ட் 1ல என்ன, ரவுண்ட் 2ல என்ன, ரவுண்ட் 3ல என்ன, ரவுண்ட் 4ல என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ 2025ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 304ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 273ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 277லயும், ரவுண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா 217லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் ஸ்கோர் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ் சவிதா மெடிக்கல் காலேஜோட. சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடியது 2020-2025 அதாவது ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 6 இயருக்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 2020ல வந்து பாத்தீங்கன்னா 196ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2021ல 198ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2022ல 220ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ 2023ல 231, அதே மாதிரி 2024ல 315 and 2025ல வந்து பாத்தீங்கன்னா 217ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மார்க் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு 98 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீவியேஷன் இருக்கு. சோ டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ 2024ல இருந்து 2025 கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க்குக்கான டீடைல்ஸ். சோ சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபுல் ரிவ்யூவே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன் கவுன்சிலிங் அண்ட் பாண்டிச்சேரி சென்டர் கவுன்சிலிங் அண்ட் எம்சிசி கவுன்சிலிங் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.